தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் தூய்மை பணியாளர் ஸ்வீப்பர் போஸ்டிங்க்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிங்களோ அவங்களுக்கான இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேசஸில் வந்து உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கூடுதல் மன்றம் டாக்டர் SVKS தங்கராஜ் சாலை வணிக வரி கட்டிடம் 4ஆம் தளம் மதுரை 625020 அப்படின்ற அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தூய்மை பணியாளருக்கான இன்டர்வியூ வந்து நடைபெறும். எந்த நாள்னு பார்த்தீங்கன்னாக்க 22/2/2025 வியாழக்கிழமை காலை 8:30 மணிக்கு வந்து நடைபெறும். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்துக்கணும். அதே மாதிரி இவங்க பயணப்படி எந்த ஒரு செலவுக்குமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய சொந்த செலவு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண வேண்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அப்படின்றது உங்களுக்கான ஒரு ப்ரைமரி செலெக்ஷன் தான் அது. ஓகேங்களா? அதுவே வந்து போஸ்டிங் நினச்சி யாரும் நம்புறாதீங்க. இது வந்து இன்டர்வியூக்கான டெஸ்ட், உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? மதுரையில் நடைபெறும் தூய்மை பணியாளர் பணியிற்கான முதல்நிலை நேர்காணலுக்கு அஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேர் வந்து பாமா காமராஜ், அவருடைய டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் அவருடைய தற்போதைய மாவட்டம் திருநெல்வேலி. அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் லிஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் நேம் லிஸ்ட்டு ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய மாவட்டம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் லெட்டருக்கு வந்திருக்கு இல்லையா, அதனுடைய ஃபார்மையும் கூட எடுத்துகிட்டு போகணும். கால் லெட்டர் வந்ததையும் கூட எடுத்துகிட்டு போகணும். அது இருந்தால் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் எந்தெந்த ஜெராக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வந்து 2-3 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிசி, மார்க் ஷீட்ஸு, அப்புறம் ஏதாவது வந்து பார்த்தினாக்கா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸு, முன்னுரிமை கூறும் நபராக இருக்குன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸு, ஜாதி சான்றிதழ், அப்புறம் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னா அதுவுமே, டிசேபிள் பர்சனாக இருக்கீங்க அதற்கான சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா விடோ கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருப்பீங்க, வேறு ஏதாவது முன்னுரிமை கோரும் நபராக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் 2 செட் ஜெராக்ஸ் கூட எடுத்துகிட்டு போயிருங்க. கால் லெட்டருமே மறக்காமல் வந்து கூட எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நேம் லிஸ்ட்டு. அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகிறதுக்கான எந்த ஒரு உணவு மற்றும் பயணப்படி அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்களாக தான் உங்கள் சொந்த செலவில் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்கில் டெஸ்ட்டில் ஸ்வீப்பருக்கான சில கொஷின்ஸ் கேட்டுட்டு ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு வந்து தேர்வு ஸ்கில் டெஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்ற பற்றியும் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போது உங்களுக்கு வந்து என்ன அது நடக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். இதில் வந்து உங்களோட நேம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து சில பேர் கொடுத்துருப்பாங்க. ஸ்வீப்பருக்கான இது வந்து நேம் லிஸ்ட்டு இதுதான். ஓகேங்களா? போகும்போது முன்கூட்டியே 8 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. 8 o'clockலாம் வந்து பார்த்திங்கனாக்க அந்த கேம்பஸ்குள்ளே நீங்கள் இருக்கணும். 8:30னா 8 o'clockலேயே நீங்கள் போய் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாராவது வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபாரிசு படி வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் ஏமாறாதீங்க. இது ரெக்யூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையான முறையில் தான் ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? சிபாரிசுன்னு வந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முழுமையாக அந்த தகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இன்டர்வியூ கிளம்புங்க. இன்டர்வியூவில் என்ன ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை வழி கடி சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழி கடி சேனல்.